என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க 2 பேருக்குமே ஓப்பன் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அதனால ஸ்கூலுக்கு போறோங்க. 2 பேரும் கிளம்பிட்டு அவங்கள கூட்டு போறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ளே நம்ம சுஜன் வந்து அவங்க அக்காக்காக நம்ம கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டா, என்னதான் அக்கா பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அக்காவை திட்டவே கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு அப்ப சரியா புரியலங்க. ஆனா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம லட்சமா லைட்டா மார்க் கம்மியா எடுத்துட்டாங்களாம். அதுக்கு எங்க நாங்க திட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி முன்னாடியே அவங்களை காப்பாத்திட்டாரு. என்னதான் நம்ம 1000 சொத்து சுகம் குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சாலும் சரி, 1000 படிப்புகள் கொடுத்தாலும் சரி, 1000 உறவுகளை பத்தி சொல்லியிருந்தாலும் இந்த அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்தவங்களை பார்க்கணுன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஆனா அதை நான் சொல்லிக் கொடுக்காமலே எங்க பசங்க 2 பேருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து பண்றது தானேன்னு கூட நினைக்கலாம். ஆனா குழந்தைங்க கிட்ட இருக்கிற பாசத்தை நம்ம சொல்லிலாம் வர்றது கிடையாதுங்க. தானா வரணும். அது நம்ம குழந்தைங்க கிட்ட அடிப்படையிலே இருக்கணும். ஆனா என் குழந்தைங்க 2 பேர்கிட்ட அது அதிகமாவே இருக்கு. லட்ச கொண்டனா சுஜன் பாக்குறதும், சுஜனை கொண்டனா லட்சம் பாக்குறதும் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவங்க லைஃப் லாங் ஒன்னா இருக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன, இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம சுஜன் அவங்க அக்காக்காக பீஸா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அக்கா சுஜனுக்காக முடி வெட்டி விடணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றது ரொம்பவே அன்பா இருக்குல்ல. இந்த மாதிரி உங்க வீட்டுல குழந்தைங்க நடந்திருந்தாங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.